அண்ணா எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கள்ண்ணே. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. வதந்தி 2 வதந்தி 1ஓட பயங்கரமான ஃபேன் நானு. ஏன்னா வந்து வதந்தி 1 அந்த சீரிஸ் வெப் சீரிஸ் வரும்போது அதை பார்த்துட்டு அதோடைய இம்பாக்ட் ஒரு 4-5 நாள் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், இந்த சீரிஸ் பாருங்க, நம்ம ஊர்ல எப்படி எடுத்திருக்காங்க பாரு இந்த மாதிரி சீரிஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சீரிஸ் வரலையேன்னு ஏக்கத்தில் இருக்கும்போது கரெக்டாக வதந்தி 2 வந்தது. உடனே நைட்டாக உட்காந்து ஹோம்ஒர்க் முடிக்கிற மாதிரி ஃபுல்லத்தையும் முடிச்சிட்டேன். ஃபுல்லத்தையும் பார்த்ததுக்கப்புறம் வெரி ஹாப்பி அண்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு நமக்கு வந்துட்டு. அதை பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த கேரக்டர்ஸ் எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணியிருக்காரு ஆண்ட்ரூ சார் பற்றி சொல்லணும். அவர் வந்துட்டு லீலைன்ற படம்லாம் எடுத்திருக்காரு. அப்போ வந்து நம்ம காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது அதில் ஒரு கிளி பாட்டெலாம் பயங்கர ஹிட்டாக இருந்த. அப்புறம் ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த மாதிரி எடுத்தவர் இந்த மாதிரி படம் எடுத்திருக்காரு, இந்த மாதிரி சீரிஸ் எடுத்திருக்காருன்ட்டு. அவர் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இது பண்ணியிருக்காரு. மூசா ராசாவாக இருக்கட்டும், முடக்கத்தான் மணியாக இருக்கட்டும், அண்ட் விவேக் பிரசன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் அந்த பாஷையோட. அண்ட் ஹனகா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த எஸ்பி கேரக்டரில். எல்லாருமே அவங்க ஹஸ்பண்டா நடிச்ச சுகுமாரன் அண்ட் வந்துட்டு அந்த வெண்பா, பூர்ணி, ஃப்ரெண்டா வந்த 2 பேருமே சரி. அண்ட் நீங்க ஜார்ஜ் அண்ணா வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். நீங்க கதைக்குள்ள பூந்துதான் எங்க தலைவர் கவுண்டமணி சொல்ற மாதிரி, ஐயோ இவர் கதையில வந்துதான் ஒரு கசமுசெல்லாம் நடந்து அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் தான் உங்களுடைய முக்கியமான ஒரு விஷயமும். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் அது வெளியே வரல. பட் ஆனா வந்து கடல் புண்ணியத்தில் ஏதோ சில விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா, அது நல்லா நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட ஒர்க் பண்ற பாக்கியம் மறுபடியும் கிடைக்கும். வெரி ஹாப்பிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து கேட்டீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் வீடியோவா கொடுக்கலான்னா. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா வதந்தி 2 டைம் இருந்தா பாருங்க. த்ரில்லர் லவர்ஸ்க்கு எல்லாமே இந்த சீரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். மலையாள படங்கள்லாம் நம்ம விரும்பி பார்க்குறோம்ல, அந்த மாதிரி வந்து ஆண்ட்ரூ லூயிஸ் வந்துட்டு ரொம்ப அழகா சூப்பரா பண்ணியிருந்தீங்க சார். அவருக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியல. பட் எனிவேஸ் வதந்தி 2 அல்டிமேட்டா இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன ஒரு த்ரில்லர் சீரிஸ். கண்டிப்பா பாருங்க. இன்னும் அமேசான் பிரைம்ல இருக்கு.